சோஷியல் கனெக்டிவிட்டின்ற வேர்டு எனக்கு வந்து புரிய வந்தது. சோஷியல் கனெக்ஷன்ஸ் மூலயமா நிறையா வந்து கஸ்டமர்ஸ் வந்தாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இந்த சோஷியல் கனெக்ஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் பெரியவங்களோட பிரச்சனை என்னன்னா, அந்த சோஷியல் மீடியாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த சோஷியல் கனெக்ஷன்ஸ் எப்படி கொண்டு வரது. ஏன்னா அவங்களோட பெரிய பிரச்சனையே தனிமை தான். அந்த தனிமையை போக்குறதுக்கு உங்கள் 60+ உதவுதுன்றீங்க. ஸோ அந்த 60+ வந்து என்ன மாதிரி இனோவேஷன், என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த தனிமையை போக்குறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி எடுத்துருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரீலோட் சொல்றேன். இந்த தனிமை அப்படிங்கிறது தான் இந்த வயசானவங்களோட 90% ஆஃப் த ப்ராப்ளம். பேசுறதுக்கு ஆள் கிடையாது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் டிவி தான் பார்க்குறாங்க. வர வேலை செய்கிற அம்மாட்டையும், பேப்பர் போடுற பையன்கிட்டையும், பால் போடுற பையன்கிட்டையும், பக்கத்து வீட்டுக்காரங்ககிட்டையும் பேசிடுறாங்க. அதுவும் நீங்கள் வந்து நம்ம வீட்டு ஆம்பளைங்களை, நான் சொல்றது இந்த 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஆம்பளைங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலைல வாக்கிங் போயிடுவாங்க. ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா அந்த லேடிஸ் பாத்தீங்கன்னா அவங்க இன்னமும் அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே இவ்வளோ நாள் பிள்ளைக்கு சமைச்சு போடணும், வீட்டுக்காரருக்கு சமைச்சு போடணும், வீடை பார்த்துக்கணும், இப்படியே இருந்து அந்த வீடு வந்து வெறுமையானதுக்கு அப்புறம் அந்த லேடிஸ் இன்னும் கஷ்டப்படுறாங்க. நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன இருக்கு, என்ன பார்க்கணும். இந்த விஷயத்த போக்குறதுக்காக தான் 60+ங்கிற கம்பெனியை உருவாக்கினோம். இந்த சில்வர் கிளப்புங்கிறதே நாங்க மாத்தினோம்னு சொன்னேன். அண்ட் ஸோ இப்போ சில்வர் கிளப்போட மெயின் வேலை வந்து இந்த 4 வேலை தான். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட மென்டல் வெல்னஸ். அவங்க வந்து மைண்ட் ஷார்ப்பாக இருக்கணுங்க. ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன், கோவிட் சமயத்தில் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா, கோவிட் சமயத்தில் டெமென்ஷியா இருக்கிறவங்களுக்கு டெமென்ஷியா அதிகமாச்சு. நிறைய பேர் இறந்தாங்க. நாட் பிகாஸ் ஆஃப் கோவிட், பிகாஸ் ஆஃப் த லோன்லினஸ். அவங்களால அடுத்தவங்கள்ட்ட பேச முடியாம, சொல்ல முடியாம, அவங்கள ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாம அவங்க மூளை வழங்கி போய் அல்சைமர்ஸ் இருக்கவங்களுக்குலாம் அதிகமாகி உடம்பு சரியாதவங்களாம் இன்னும் உடம்பு அதிகமாகி, நான் சொல்றது பர்டிகுலர்லி சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் பேசுறேன். அவங்க எல்லாரும் நிறைய பேர் இறந்தாங்க. ஸோ மெயின் இந்த 60+ஓட ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மென்டல் வெல்னஸ். தினைக்கும் இந்த கம்யூனிட்டி சில்வர் கிளப்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டிஸ், ஆன்லைன் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. காரைக்குடியில இருக்க ஒரு அப்பா அம்மா சேர்ந்துக்கலாம், வந்து வேலூர்ல இருக்கவங்க சேர்ந்துக்கலாம், கடைசியா கன்னியாகுமரி பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல இருக்கவங்களும் சேர்ந்துக்கலாம். ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஏன்னா வயசானவங்க எல்லாருக்குமே இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியுது, யூடியூப் பார்க்க தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லுத்துக்கும் அவங்களுக்கு ஒரு 5-6 ரிடில்ஸ், பசில்ஸ், விடுகதை, குவிசஸ் அந்த மாதிரி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அவங்க ஆன்சர் பண்றாங்க. அண்ட் ஸோ மென்டல் வெல்னஸ். ரெண்டாவது, அவங்களுக்கு தனிமையா இருக்கு, எனக்கு வந்து டிப்ரெஷனா இருக்குன்னா அவங்க யாராவது சைக்காலஜிஸ்டையோ கவுன்சிலர்கிட்டயோ பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. when they ask us a question in our chat group, we will help them find the answers. ரெண்டாவது பிசிக்கல் வெல்னஸ். தட் இஸ் வீட்லயே உட்காந்துருக்காங்க, டிவி மட்டும் தான் பாக்குறாங்க, வீட்டுக்குள்ளே நடக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கான நிறைய ப்ரோக்ராம்ஸ். அதுல வந்து இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று வந்து ப்ராப்பரா யோகா, மெடிடேஷன், எக்ஸசைஸ், பிசியோதெரப்பி அதெல்லாம். இன்னொன்று வந்து என்டர்டெயின்மெண்ட். இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல ஆன்லைன்லேயே வந்து பாத்தீங்கன்னா அந்தாக்ஷரி நடக்கும், தம்போலா நடக்கும், பிங்கோ நடக்கும், கேம்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் காம்படிஷன் நடக்கும். சிங்கிங் காம்படிஷன், குக்கிங் காம்படிஷன், கோலம் காம்படிஷன், புக் ரைட்டிங் காம்படிஷன். அவங்கள வந்து ஆக்டிவிட்டி நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து செகண்ட். மூணாவது வந்து மெயின் விஷயம் வந்து என்னன்னா, அவங்க நிறைய பேரோட டிபெண்டன்சி அதிகமாக காரணம் வந்து இப்போ இருக்க டெக்னாலஜி. இப்போ நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு வாரம் நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்க, அன்னைக்கு இபி பில் வருது. அப்பா நீங்க வந்து இபி ஆஃபீஸ் போக வேண்டாம்ப்பான்னு சொல்லி ஆன்லைன்ல கட்டி விட்டுடுறீங்க. உங்க அப்பாவுக்கு அது வசதியா இருக்கு. அடுத்த மாசம் வந்து வெயில் மாசம் போய் இபி ஆஃபீஸ்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாரு, நீங்க வேலையா இருக்கீங்க. ஹீ இஸ் கெட்டிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட். போன மாசம் கட்டினேன், இந்த மாசம் உங்களால கட்ட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால we teach them technology. பேசிக்கானது எப்படி ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணலாம், ஜிபேனா என்ன, ஐஆர்சிடிசியில் எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றது, எப்படி வந்து நீங்க பிக் பாஸ்கெட்ல வந்து ஒரு அவசரத்துக்கு ஒரு பால் ஆர்டர் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அவங்களுக்கு விருப்பமான ஒரு டைட்டிலா இருக்கு. தீஸ் பீப்புள் லவ் டு லேர்ன். கடைசியா நாங்க பண்றது வந்து 60+ வேலை. இந்த 60+ வேலைங்கிறது 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வாலண்டியர் ஜாப்ஸும் கன்சல்டேஷன் ஜாப்ஸும் தான் மெயினா எடுத்து கொடுக்குறோம். திஸ் இஸ் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அந்த கன்சல்டேஷன் ஜாப்ஸ்ல காசு வருது. ஆனா காசை விட அவங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் ஆகுது. வீட்டை விட்டு வெளியில போய் அவங்களால ஒரு விஷயத்த செய்ய முடியாது. இல்லை வீட்டுக்குள்ளே உட்காந்து அவங்களோட நாலேஜ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியாது. 40 வருஷம் ஒருத்தர் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு எப்படி ஒரு லைசன்சிங் வாங்கணும்னா தெரியும்.
அண்ட் ஸோ இப்போ நாங்கள் கிட்டே எஸ்எம்இஸ் கூட காண்டாக்ட் பண்ணி அந்த புதுசாக ஒரு எஸ்எம்இக்கு வந்து ஒரு லைசன்சிங்கில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு வந்து ஒரு ப்ரொபோசல் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இவரை போட்டு விடுறோம். 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவர் அந்த புதுசாக ஒரு எஸ்எம்இக்கு when they cannot afford to hire a person for this, they would pay a small fee to him and he is also occupied. அந்த மாதிரி we help them with 60+ வேலை. And so 60+ இந்தியாவில் இப்போ கரண்டாக நாங்கள் பண்ணுற விஷயம் 4 இதுதான்.